ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 15 மினிட்ஸ், ஒரு 1/4 மணி நேரத்தில் எப்படி ஒரு வெஜிடபிள் குருமா வைக்கலான்ட்டு இதில் எல்லா வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். தேவையான பொருட்கள் எல்லாம் சொல்லிடுறேன். ஒரு வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 6 பீன்ஸு, ஒரு கேரட், ஒரு 4 பச்சை மிளகா. இது அரைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே. ஒரு கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன், 3 தக்காளி, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, ஒரு 7 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு பெரிய ஜீரகம், சோம்பு, அதுக்கப்புறமா கடுகு எடுத்திருக்கேன். சோம்பு ஒரு 2 ஸ்பூன் இருக்குது. இது கசகசா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போது ஒரு சில கண்ட்ரீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர், அது மாதிரி ஒரு சில கண்ட்ரீஸில் கசகசா இருக்காது. இல்லாதவங்க இது ஆப்ஷனல் மட்டும்தான், இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குருமாவில் சேர்க்கும் போது. இது ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும் தண்ணியில். அதுக்கப்புறமா நீங்கள் காய்கறி கட் பண்ணுற டைமுக்குள்ளே இது ஊறிடும். கரம் மசாலா 2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். வாங்க டக்குன்னு கட் பண்ணிவிட்டு நம்ம குருமா வச்சிடலாம். இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. வெங்காயம் நீளமாக மெலிசாக வெட்டியாச்சு. காய்கறியை நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு. பச்சை மிளகாவை ஒன்று பாதியாக கீறி வச்சுருக்கோம். இது தக்காளியை பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். தேங்காய் பொடியை கட் பண்ணியாச்சு. பூண்டு போட்டாச்சு, முந்திரி போட்டாச்சு. இப்போ கசகசாவும் இதிலே போட்டுடலாம். அவ்வளோதான். இதை அரைச்சிட்டு நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம் குருமாக்கு. இப்போ குருமா தாளிச்சிடலாம். எல்லாமே கட் பண்ணியாச்சு. நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு 4 ஸ்பூன்ஸ் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். இது டைரெக்டாக குக்கரில் வதக்கி வைக்கிறதால தான் உங்களால் 1/4 மணி நேரத்தில் முடிக்க முடியும். எல்லாமே சேர்த்து கட்டிங் அண்ட் அரைச்சி இதை வதக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து உங்களுக்கு 1/4 மணி நேரத்தில் முடிஞ்சிடும் வேலை. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு, தாளிச்சிடலாம். கடுகு, சோம்பு தாளிக்க போகிறோம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போது மூடிட்டு 2 விசில் வைக்கணும். எவ்வளோ சிம்பிளாக ரெடி பண்ணோன்னு பாருங்கள். இது சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கூடையும் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். மூடியாச்சு. 2 விசில் வரட்டும். விசில் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சப்பாத்தி போட்டுடலாம். தேய்க்கலாம். சப்பாத்தி மாவோட மெஷர்மெண்ட்டு எவ்வளோ தண்ணி எவ்வளோ மாவுக்குன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபென்டாஸ்டிக்கான வெஜிடபிள் குருமா ஜஸ்ட் ஒரு 1/4 மணி நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிட்டோம். எல்லாமே கட் பண்ணுறதுலேருந்து, அரைக்கிறதுலேருந்து, வதக்கிறதுலேருந்து எல்லாமே சேர்த்து 15 மினிட்ஸ் தான் ஆச்சு. சூப்பராக இருக்குது, ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வெஜிடபிள் குருமா வித் சப்பாத்தி ஒரு தோசை, இட்லி செஞ்சு அசத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அன்டில் தென் see you. tada. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.